குலதெய்வங்கள் என்று வருகின்ற போது யாரெல்லாம் நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, சுடலை மாடன் சாமின்னு சொல்லுவோம், கருப்பு சாமின்னு சொல்லுவோம், ஐயனாரன் சொல்லுவோம், ஐயப்பன் சொல்லுவோம், சாஸ்தா வழிபாடுன்னு சொல்லுவோம், காத்தாயின்னு சொல்லுவோம், நாகாத்தம்மான்னு சொல்லுவோம். தென்காசி பக்கத்தில் இருக்கின்ற அச்சன் கோவில் என்பது ஆரம்பத்தில் தொடங்கப்பட்ட ஐயப்பன் கோவில் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சாஸ்தா வழிபாடு உள்ள இடம். ஊர் எல்லையில் நின்று கொண்டு வருகின்ற தீமைகளை எல்லாம் காக்கின்ற தெய்வங்களாகவே அவங்கள வச்சிருக்காங்க. இருக்கின்ற இறை நம்பிக்கை என்பதை தன்னுடைய முழுநேர வேலையாக வைத்துக் கொண்டிருந்த இடத்தில் அவனையும் கடவுளையும் பிரிக்க முடியாத இடத்தில் இருந்தது மிகப்பெரிய விபூதி. அப்ப எல்லா கடவுள்களுக்கும் கொடுக்கப்படுகின்ற ஒன்று அது சைவ சமயத்தோடு தொடர்புடையதாக இருக்கும் அல்லது சிவனோடு தொடர்புடையதாக இருக்கும். ஒரு உயர்நீதிமன்ற தீர்ப்பு எல்லா இடங்களுக்கும் பெண்கள் சமமாக போகலாம் என்று சொன்னதற்கு பின்னால் சன்னி சிங்னாப்பூர் இன்றைக்கு பெண்களுக்கு கோவிலை திறந்து விட்டு விட்டது. இது எப்படி ஐயப்பன் சரீரமா இருந்ததுன்னு சொன்னோம், சுவாமி ஐயப்பன் என்ன காரணமா இருந்ததுன்னு சொன்னோம். இந்த இஸ்லாம் என்பது முதலில் சேரமான் கட்டிய மசூதி மாலிக் மதம் பரப்புவதற்கு வந்தவர் முலாம் பூச வேண்டும் என்பதற்காக சென்னைக்கு கொண்டு வந்த இடத்தில் 4 கோடி 5 கோடி திருடப்பட்டு விட்டது என்றெல்லாம் புகார்கள் வந்தாலும் கூட இதனுடைய அத்தனை குற்றச்சாட்டுகளையும் கடந்து கடவுள் அவருடைய வேலையை பார்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த எரிமேலையும் அங்க உள்ள இருக்கிற மசூதிக்கு முன்னான வேலை இல்லைன்றதை இன்றைக்கும் நம் கண் முன்னாடி நிற்கிற சாட்சியமாக இருக்கிறது. தமிழ் தொன்மத்தினுடைய மரபுகள், தமிழ் தொன்மத்தினுடைய பண்பாட்டு கூறுகள் அந்த இடத்துல புதைந்து போய் மட்டுமல்ல நிலைத்து நிற்கிறது அப்படின்றான் என்னுடைய செய்தி. பெரிய கடுத்த சாமி, சிறிய கடுத்த சாமி, அதாவது பெரிய கருப்பு சாமி, சின்ன கருப்பன், பெரிய கருப்பன், சின்ன கருப்பன். பந்தள மகாராஜாவுடைய பந்தளம் அரண்மனையில் தான் ஐயப்பன் பிறந்தார், வளர்ந்தார் என்று பேசப்படுகிறது. வணக்கம் அனைவருக்கும். கடந்த 4-5 நிகழ்ச்சிகள் மூலமாக பல தளங்களில் பயணம் செய்த நாம் இன்றைக்கு வேறொரு இடம் செல்லலாம் என்று நான் யோசித்திருக்கிறேன். தமிழ்நாடு என்பது அதனுடைய மரபுகள், அதை பற்றியெல்லாம் நாம் பேசியிருந்தாலும் கூட கடவுள் வழிபாடு அப்படின்னு வரும்போது தமிழ்நாட்டிற்கென்று இருக்கின்ற சிறப்புகள் உலகம் முழுமையும் பரப்பப்பட்டு அது பல இடங்களில் பதிவு செய்யப்பட்டு பல விவாதங்கள் அல்லது ஏற்புகள் எல்லாம் நடந்தாலும் கூட நம்முடைய சிறப்புத்தன்மை என்பதை ஒட்டுமொத்த இந்தியாவும் ஏன் உலகமே அதை பின்பற்றுகிறது என்பதை விட அதனுடைய அழகியல், மரபுகள், தொன்மங்கள், கட்டிடக்கலை, வரலாறு என்பதெல்லாம் தமிழகத்திற்கு மேலும் ஒரு அழகூட்டுகின்ற சிறப்பம்சமாகவே அது என்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும். அப்படி பார்க்கும்போது சமீப காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடவுள் வழிபாட்டு முறைகளில் ஏற்பட்டிருக்கின்ற சில மாற்றங்கள். தமிழர்கள் அந்த காலத்தில் திருப்பதிக்கு தொடர்ந்து போயிட்டு இருந்தது. வடவேங்கடம் ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகத்து அப்படின்னு நம்ம எல்லைகள் திருப்பதியிலிருந்து தான் ஆரம்பிச்சுது, தென்குமரி வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு சொந்தமான கடவுள் என்று இருந்து வந்த திருமால் ஆந்திராவுக்கு மாறியதற்கு பின்னால் அங்கே எப்படி அது காசை கொட்டி கொடுக்கின்ற ஒரு கருவூலமாக மாறி இருக்கின்றது நம்ம ஏற்றுக்கணும். அதுலேயும் நான் சொல்லியிருப்பேன், வழியில் இருக்க திருத்தணி முருகனுக்கு திரும்பி வரும்போது இருக்கிற சில்லறைகளை போடுகின்ற ஒரு கோயிலாக நம்ம மக்கள் அதை திரும்பி வரும்போது மட்டுமே பார்க்குற ஒரு திருத்தலமாக வச்சிருக்கிறாங்க. இந்த பக்கம் ஐயப்பன் கோயிலுக்கு போனால் பழனிக்கு வரும்போது மிச்சம் இருக்கிற காசெல்லாம் உண்டியில் போட்டு வர பழக்கம் இருக்குது. ஆனால் ஆந்திராவில் யாரோ ஒரு ஜோதிடர் அல்லது ஏதோ ஒரு நம்பிக்கை உள்ள ஒருவர் திருவண்ணாமலை என்பது நம்முடைய குலதெய்வம், ஆந்திராவில் இருக்கின்ற அத்தனை மக்களுக்கும் நமது குலதெய்வம் சொல்லிட்டு யூடியூப் காணொலி காட்சிகளில் அதை தொடர்ந்து ஒரு 6 மாதம் 1 வருடம் போட போய் இன்னைக்கு திருவண்ணாமலையில் நிற்கிறதுக்கு இடம் இல்லை. அப்படி அதன் பின்னால் இருக்கின்ற இடங்களில் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் எது முதல் கடவுள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நம்முடைய குலதெய்வம். இந்த குலதெய்வ மரபுகளில் இருந்த ஒரு மனிதன் வேறு பல தெய்வங்களை கும்பிடுகின்ற நிலைமைக்கு எங்கெல்லாம் போனான். அப்படி போன இடத்தில் தமிழர்களுக்கு, தமிழர் மரபுகளுக்கு சொந்தமான கடவுள்கள் இன்றைக்கு வேறு எந்த வடிவில் எப்படியெல்லாம் அறியப்படுகிறார்கள் என்பதை பல ஆய்வுகளும் கட்டுரைகளும் நிறுவியிருக்கிறது. இந்த இடத்தில் இந்த மனிதனுடைய வாழ்வின் எல்லா இடங்களிலுமாக நின்று கொண்டிருந்த அவனுடைய தெய்வம் எது என்று நாம் பார்த்தால், ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய பிறப்பின் வழியாக அல்லது குடிகளின் வழியாக அல்லது நம்பிக்கைகளின் வழியாக அல்லது ஊர்களின் வழியாக அல்லது ஜாதிகளின் வழியாக என்று பார்த்தால் இங்கிருக்கின்ற கடவுள்கள் எல்லாமே தமிழ் கடவுள்களாக அறியப்பட்டு வேறு எந்த ஊடுருவலும் இல்லாத காலத்திலும் கூட எல்லா விதமான மக்களுக்கும் எத்தனை பிரிவுகளாக அவர்கள் பிரித்து வைத்திருந்தாலும், மேல் ஜாதி, கீழ் ஜாதி, பறையர், பள்ளர் என்று பிரித்து வைத்திருந்தாலும் எல்லோருக்கும் பொதுவான கடவுள்கள் இந்த தமிழ்நாட்டில் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்திருக்கிறது.
அப்படி இருக்கிற இடத்துல இந்த குலதெய்வங்கள் என்று வருகின்ற போது யாரெல்லாம் நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, சுடலை மாடன் சாமின்னு சொல்லுவோம், கருப்பு சாமின்னு சொல்லுவோம், ஐயனாரன்னு சொல்லுவோம், ஐயப்பன் சொல்லுவோம், சாஸ்தா வழிபாடுன்னு சொல்லுவோம், காத்தாயின்னு சொல்லுவோம், நாகாத்தம்மான்னு சொல்லுவோம், மேல்மருவத்தூர் அம்மான்னு சொல்லுவோம். மேல்மருவத்தூர் அம்மன்லாம் சமீப காலமாக வந்தவள். மேல்மலையனூர், சமயபுரம் மாரியம்மன். அப்புறம் இன்று இருக்கின்ற எல்லா குலதெய்வங்களும் அந்த மனிதனோடு எப்படி பின்னி பிணைந்திருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு நல்லது செய்பவனாகவும் காப்பவனாகவும் ஊர் எல்லையில் நின்று கொண்டு வருகின்ற தீமைகளை எல்லாம் காக்கின்ற தெய்வங்களாகவே அவங்கள வச்சிருக்காங்க. இப்ப மாரியம்மா என்று சொல்லுகின்ற ஒரு தெய்வத்தை பத்தி ஆரம்பிச்சீங்கன்னா, அம்மை நோய் வந்தால் அதற்கென்று வேப்பிலையை கட்டி வீட்டிற்குள் இருக்கின்ற பழக்கத்தை உருவாக்கியது மாரியம்மன் பெயரால் உருவாக்கப்பட்டது. இதை கோவிட் காலத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. வீட்டை விட்டு வெளியில வராம 10 நாளைக்கு இருங்க, 15 நாளைக்கு இருங்க என்று கொடுக்கப்பட்ட வைத்திய சிகிச்சை முறையே அதிலிருந்து வந்த குலமரபு. அப்படி பல வழிகளில் நீங்க பார்த்தீங்கன்னா, அறுவடை செய்ததும் முதல் பூஜை என்று சொல்லப்படுகின்ற சிறப்பு பூஜை, அதற்கு முன்னால் மழைக்காக செல்லுகின்ற பூஜை, அல்லது ஆண்டு இறுதியில் சித்திரை மாதங்களில் ஊற்றப்படுகின்ற கூழ் ஊற்றுகின்ற மரபு, சாக்கை ஊற்றுகின்ற மரபு. அந்த சாக்கை கூத்து என்பதே கேரளாவில்லாம் இன்றைக்கு இருந்தாலும் கூட சாக்கை ஊத்துகின்ற மரபு என்று சொல்லப்படுவது சிலப்பதிகாரத்தில் பேசப்பட்டாலும், இன்னைக்கும் வடார்காடு மாவட்டங்கள், பழைய வடார்காடு மாவட்டங்கள், இப்பொழுது இருக்கிற கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை போன்ற இடங்கள்ல சாக்க ஊத்துறது என்ற பேர் இன்னைக்கும் உண்டு. பாகவதம் படிக்கிறதுன்றது உண்டு. அப்படி இருக்கின்ற இறை நம்பிக்கை என்பதை தன்னுடைய முழுநேர வேலையாக வைத்துக் கொண்டிருந்த இடத்தில் அவனையும் கடவுளையும் பிரிக்க முடியாத இடத்தில் இருந்தது மிகப்பெரிய விபூதி. கிராம தேவதைகள் எல்லாமே விபூதிகளை அடிப்படையாக கொண்டவை. அப்ப எல்லா கடவுள்களுக்கும் கொடுக்கப்படுகின்ற ஒன்று அது சைவ சமயத்தோடு தொடர்புடையதாக இருக்கும், அல்லது சிவனோடு தொடர்புடையதாக இருக்கும். அந்த சைவத்தோடு இருக்கின்ற தொடர்பு என்பது எல்லா கடவுள்களும் கொண்டு போய் இணைக்கின்ற ஒரு முடிச்சாக அறியப்படும். இதிலிருந்து அதை பிரிப்பதா, அதிலிருந்து இதை பிரிப்பதா என்று தெரியாத இடத்துல தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை மக்களுக்கும் தெரியும், எந்த கிராம தேவதைக்கும், எந்த கோயில் இருக்கின்ற ஐயனராக இருந்தாலும் சரி, சாஸ்தா வழிபாடாக இருந்தாலும் சரி, சுடலை மாடனாக இருந்தாலும் சரி, கருப்பு சாமியாக இருந்தாலும் சரி, முனீஸ்வரனாக இருந்தாலும் சரி, எந்த கடவுளாக இருந்தாலும் அந்த இடத்தில் பூஜை செய்து கொண்டிருந்தவன் அசல் தமிழனாகவே இருந்திருப்பான். அந்த ஊரில் இருக்கின்ற ஒன்று பூசாரி அல்லது பண்டார மரபுகள் என்று சொந்த மக்களை மட்டுமே வைத்து வழிபட்டு கொண்டிருந்த கடவுள் வழிபாட்டில் எத்தனை இடைச்சல்கள் எதன் காரணமாக வந்ததெல்லாம் வேறு ஒரு ஆராய்ச்சி. அப்படி போயிட்டு இருக்கிற இடத்துல நீங்க தென் மாவட்டங்கள் போனீங்கன்னா சுடலை மாடன் இருப்பாரு, கருப்பசாமி இருப்பாரு, காத்தவராயன் இருப்பாப்ல. இப்ப இங்க வட மாவட்டங்களுக்கு வந்தீங்கன்னா ஒரு முனியப்பன் அந்த மாதிரிலாம் இருக்கும். எனக்கே ஒரு குலதெய்வம் ஆசனூர் பக்கத்தில் இருக்கின்ற கூந்தலூர் என்ற ஒரு ஊர் கள்ளக்குறிச்சியில, அங்கிருக்கின்ற என்னுடைய குலதெய்வத்தின் பெயர் ஊராளியப்பன். அந்த ஊராளியப்பன் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த ஊராளியப்பனுடைய 2 துணைவெளிக்கு பெயர் பூரணி புஷ்கலா. அதிலிருந்து கொஞ்சம் தூரம் உள்ள போனீங்கன்னா அம்மன் ஒன்று தனியாக இருக்கும். இங்க 2 மனைவிகளோடு இருக்கின்ற அந்த ஊராளியப்பன் என்பவர், அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா செல்லியம்மன் ஒன்று இருக்கும், அது தனியாக இருக்கும். அதே கோவில்ல முனியப்பன் ஒன்று இருக்கும், அது ஆடு வெட்டுகின்ற இடம். கட்டுமணியக்காரன் ஒன்று இருக்கும், பூமாலையப்பன் ஒன்று இருக்கும். எத்தனை பெயர்களில் அழைக்கப்பட்டாலும், இதை நான் சொல்றது பொதுவாக ஒரு இன்ட்ரடக்ஷன். இப்ப தமிழ்நாட்டில் இருக்கின்ற எந்த கோவில்களுக்கு நீங்க போனீங்கனாலும் இந்த வழிபாட்டு முறைகளில் இருக்கின்ற ஒன்று, அது காவல் தெய்வம் அவனுடைய வாழ்வில் 2 கலந்தது. அவனுக்கு நம்பிக்கையும் தைரியத்தையும் வீரத்தையும் கொடுக்கின்ற ஒன்றாக அறியப்படுவதற்கு, அதனுடைய உடல் வலிமையை காட்டுவதற்கு, மீசையோடும் உருண்ட கண்களோடும் பார்த்தாலே பரவசப்படுகின்ற அளவிற்கு, பயப்படுகின்ற அளவிற்கு இருக்கின்ற ஒரு தமிழனுடைய தொன்மை கடவுள்கள் என்பதே ஒரு அச்சத்தை ஊட்டுகின்ற ஒன்றாக, வீரத்தினுடைய அடையாளமாக நிற்கிறது நம்ம பார்த்திருப்பது. எல்லா இடத்துக்கும் பொருந்தும். இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது நீங்க பாத்தீங்கன்னா, நான் ஏன் இந்த ஊராளியப்பன்ல ஆரம்பிச்சேன்னா, மனைவிகள் சொன்னேன், பூரணி புஷ்கலான்னு சொன்னேன். நீங்கள் தென் மாவட்டங்கள்ட்ட போகின்ற பொழுது அச்சன் கோவில் இருக்கு தென்காசி பக்கத்துல. தென்காசி பக்கத்தில் இருக்கின்ற அச்சன் கோவில் என்பது ஆரம்பத்தில் தொடங்கப்பட்ட ஐயப்பன் கோவில் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சாஸ்தா வழிபாடு உள்ள இடம். அந்த தென்காசியில் இருக்கின்ற ஐயப்பன் கோயிலுக்கே இன்றைக்கு தமிழ் மரபில்தான் வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன என்பது முக்கியம். அங்கிருக்கின்ற அச்சன் கோவில் ஐயப்பனுக்கு துணைவியார் யார் என்று கேட்டால் பூரணி புஷ்கலா. இந்த பூரணி புஷ்கலா சாஸ்தா வழிபாடு என்று வருகின்ற நேரத்தில் துணைவிகளோடு அறியப்பட்ட ஒரு கடவுள். தமிழ் மரபுகளோடு இன்றைக்கும் கொல்லம் மாவட்டத்தில் அச்சன் கோவிலில் வணங்கப்படுகின்ற ஒரு கடவுள். எல்லா இடங்களிலும் ஐயனார் என்று அழைக்கப்படுகின்ற கடவுள். கேரளாவில் இருக்கின்ற பத்தனம்திட்டா மாவட்டத்தில் இருக்கின்ற சபரிமலையில் இருக்கின்ற ஐயன் ஏன் ஐயப்பன் என்று அழைக்கப்படுகிறான் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு.
என்னுடைய கிளைம் என்று சொல்லப்படுவது அல்லது என்னுடைய நீட்சியினுடைய உரிமை என்று நான் சொல்ல விரும்புவது, அங்கே செல்லுகின்ற மக்கள் அதனுடைய வழிபாட்டு முறைகள் அதற்குள்ளெல்லாம் எந்த விதமான விவாதத்தையும் உருவாக்காமல், இது ஐயனார் என்ற தமிழ் கடவுளுடைய நீட்சிதான் கேரளாவினுடைய மரபுகளில் எப்படி அழைக்கப்படுகிறதோ அதை போல் ஐயப்பன் என்று அழைக்கப்பட்டதாக நான் உணர்கிறேன். அதுல 2-3 முக்கியமான செய்திகளோட நான் விவாதிக்கணும்னு நினைக்கிறது. அதுல இருக்கிற புராண மரபுகள், அது வழிவந்த கதைகள், சொல்லப்பட்ட கதைகள், அதை பற்றி எல்லாம் கூட எனக்கு அவ்வளவு அக்கறை இல்லை. ஆனால் இப்படி அச்சன் கோவில் ஐயப்பன் அழைக்கப்படுகின்ற இடத்தில், பூரணி புஷ்கலாவோடு இருக்கின்ற ஒரு இடத்தில், எப்படி இங்கே இருக்கின்ற கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் அதே அடையாளத்தோடு அழைக்கப்படுகிறார், வேறொரு பெயரோடு அழைக்கப்படுகிறார்ன்றதை நீங்க உணரணும். அப்ப அந்த கோவிலுக்கு போற வாசல்ல நீங்க பாத்தீங்கன்னா, எந்த விதமான குலதெய்வத்துக்குள் நீங்க உள்ளே நுழைஞ்சாலும் வலதுபுறம் ஒன்று, இடதுபுறம் ஒன்று, 2 பேரை கடந்து தான் நீங்க உள்ள போகணும். இது எல்லா இடத்துலையுமே பெரிய கருப்பசாமி, சின்ன கருப்பசாமின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா இது முழுக்க இருக்கும். அந்த பெரிய கருப்பசாமி, சின்ன கருப்பசாமி சொல்றதை அப்படியே ஞாபகத்தில் வச்சிங்க. ஐயப்ப கோயிலில் உள்ள போகும்போது 18ஆம் படி ஏறுகின்ற இடத்தில் வலதுபுறமும் இடதுபுறமும் பெரிய கடுத்த சாமி, சிறிய கடுத்த சாமி என்று மிகப்பெரிய சிலைகள். அந்த இடத்துல தேங்காயை உடைச்சிட்டோம் 18ஆம் படி ஏறுகின்ற மரபு இன்னைக்கு இருக்கு. அப்ப நல்லா நீங்க உணருங்க, பெரிய கடுத்த சாமி, சிறிய கடுத்த சாமி, அதாவது பெரிய கருப்பு சாமி, சின்ன கருப்பன், பெரிய கருப்பன், சின்ன கருப்பன், இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இந்த நீட்சி எப்படி வருது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இங்க இருக்கின்றவர் திருமணமானவராக இருந்தாலும் அங்க போகும்போது நமக்கு சொல்லப்படுகின்ற செய்திகள் என்னவென்றால், மனிதனாக பிறப்பெடுத்த ஒரு நிலையில் அவர் பிரம்மச்சாரியாக இருந்த காரணத்தால் அங்கே அவர் தனியாக விரதம் பூண்டவராக செலிபசி ஸ்டேட்டஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடத்தில் பிரம்மச்சாரியத்தை பின்பற்றுகின்ற கடவுளாக கொண்டு வரப்பட்டதற்கு பின்னால் அங்கிருக்கின்ற மரபுகளும் மாண்புகளும் வேறு ஒரு தளத்திற்கு தாவுவதற்கு முன்னால் அந்த கோவில், அது சார்ந்த மக்கள் என்று சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நிகழ்காலத்திற்கு மிக நெருக்கமாக நான் உணர்கிறேன். அப்படி உணர்வதனுடைய அடையாளமாக ஒன்றுபட்ட தமிழ்நாடாக இருந்த இடத்தில் சேரநாடு என்பதும் தமிழகத்தை சார்ந்த ஒரு பகுதியாக இருந்த ஒரு காரணத்தால் இங்கே நாம் ஐயனார் என்று அழைத்துக் கொண்டிருந்தவர் அங்கே ஐயப்பன் என்று அழைக்கப்படுவதை யாரும் மறுத்து பேசப் போவதில்லை. ஆனால் அதற்கு முன்னால் மகிஷாசுர மர்தினி அல்லது மோகினி அவதாரம் என்றெல்லாம் பேசுகின்ற இடங்களை விட்டுவிட்டு நம்முடைய தமிழ் கடவுள்களோடு, பூசாரிகளால் வணங்கப்படுகின்ற, பண்டாரங்களால் படைக்கப்படுகின்ற நாட்டார் குல தெய்வங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது நமக்கும் அதற்குமான தொடர்பு என்ன அப்படின்றத நான் கொஞ்சம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இதை நீங்க கொஞ்சம் ஆழமா யோசிங்க. இது என்னுடைய கருத்து. இந்த கருத்திலிருந்து நீங்கள் மாறுபடலாம், வேறு கருத்துகள் இருந்தால் எனக்கு சொல்லலாம். நான் சொல்வது உண்மை என்பதை விட இதில் அர்த்தம் உள்ளது என்றால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். இப்போ நான் எங்க அந்த இடத்துல சொன்னப்போ திருப்பி வரும்போது, எப்பொழுது யார் ஐயப்பன் கோவிலுக்கு போனாலும் நீங்கள் ஒன்றை உணர்ந்திருப்பீர்கள். ஏறி போற இடத்துல பந்தள மகாராஜாவினுடைய வாரிசு அங்க நிற்கிறாரு, சந்தனம் வாங்கிட்டு போவேன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 30 வருடங்கள் நான் போய் வந்திருக்கேன். அந்த பந்தள மகாராஜாவினுடைய வாரிசு கொடுக்கின்ற சந்தனத்தை எடுத்துக்கொண்டு செல்லுகின்ற நாம், அச்சன் கோவிலில் நான் சொல்லுகின்ற இடத்தில் ஐயப்பன் கோவிலுடைய பிரசாதமாக சந்தனமும் விபூதியும் வழங்கப்படுகின்ற இடத்துல இந்த சந்தன மரபை அவர்கள் கொடுப்பதற்கு அவர்கள் சொல்லுகின்ற காரணம், பந்தள மகாராஜாவினுடைய பந்தளம் அரண்மனையில் தான் ஐயப்பன் பிறந்தார், வளர்ந்தார் என்று பேசப்படுகிறது என்று கூட அப்படியே ஏத்துப்போம். அதற்கு முன்னால் இருந்த கூறுகள் என்ன, அதற்கு முன்னால் அதற்கு உண்டான காரணங்கள் என்னன்னு சொன்னா, இப்ப நான் சொல்லியிருக்கிறதுக்கும் அதற்கு முன்னான ஒரு இணைப்பு உங்களுக்கு கிடைக்கும். இப்ப உதாரணமா, பாண்டிய மன்னர்கள் தங்களுக்குள் தகராறு செய்து கொண்டு பிரிந்து ஓடுகின்ற நேரத்தில், ஒருவருக்கொருவர் சண்டை செய்து கொண்டு போகின்ற நேரத்தில் 6ஆம் 7ஆம் நூற்றாண்டுகளில் ஒரு ராஜசேகர பாண்டியன் என்று சொல்லப்படுகின்ற பாண்டிய மன்னன் மதுரையை விட்டுவிட்டு சென்று கேரளாவில் சென்று அடைக்கலம் அடைந்ததாக சில குறிப்புகள், வரலாற்று குறிப்புகளில் காணப்படுகிறது. அப்படி அவங்க போய் சேர்ந்த இடம் என்பது பந்தளம். அந்த பந்தளம் இருக்கின்ற இடத்தில் அன்றைக்கு இருந்த மன்னர்கள் இவர்களை அரவணைத்து கிட்டே அழைத்து வைத்து பல பகுதிகளையும் அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இந்த இடத்தை பரிபாலனம் செய்து கொண்டுங்கள் என்று சொன்னதனுடைய விளைவாக பாண்டிய மன்னன் சென்ற இடத்தில் பந்தளம் அரண்மனை உருவாகிறது. ஒரு சிறிய ஆட்சியாக அது தொடர்கிறது. அப்படி தொடர்கின்ற இடத்தில் இப்ப நீங்க நல்லா உணர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கேரளாவுக்கு போறாங்க. கேரளாவுக்கு போன இடத்துல பந்தளத்தில் அவர்கள் வாழ்வதற்கு உண்டான வசதிகள் எல்லாம் செய்து கொடுக்கப்பட்டு ஆழ்வதற்கென்று ஒரு நிலமும் ஒதுக்கப்பட்ட இடத்தில் அங்கு ஒரு பாண்டிய வம்சம் என்பது உட்கார்ந்துருச்சு அப்படின்னு நம்ம கொள்ளலாம். இது ஒரு 6ஆம் நூற்றாண்டு
7ஆம் நூற்றாண்டு அப்படின்னு குறிப்புகள் வருது. அதாவது கிபி 700 750 அப்படி வச்சுக்கோங்க. அந்த 700 750 என்று நாம் கொள்ளுகின்ற பொழுது அந்த இடத்தில் சென்ற அந்த மன்னனுக்கு ஒரு பிள்ளை இல்லாத காரணத்தால் அவர் காட்டிற்கு சென்ற பொழுது காட்டில் ஒரு பிள்ளை தனியாக கிடந்ததாகவும் அதன் கழுத்தில் ஒரு மணி கட்டியிருந்ததாகவும் அந்த மணியோடு இருந்த குழந்தையை அரண்மனைக்கு எடுத்துக்கொண்டு வந்த மன்னன் மணி கட்டியிருந்த காரணத்தால் மணிகண்டன் என்று பெயர் வைத்ததாகவும், அப்படி மணிகண்டன் ஒரு பெயர் வச்சதுக்கு பின்னாடி அரண்மனையில் எடுத்து வைத்து வளர்த்து வந்த ஒன்றை பின்னால் குழந்தை இல்லாத ராணிக்கு ஒரு குழந்தை உருவான காரணத்தில் அங்கே இருந்த அரசவையில் இருந்த புரோகிதர்களும் மற்றவர்களும் கொடுத்த அறிவுரையின் காரணமாக இவர் எப்படியாவது அனுப்பணும் என்று முடிவு செய்து புலிப்பால் வேண்டும் என்று கேட்டதாகவும், அந்த புலிப்பாலை எடுப்பதற்காக அடர்ந்த காட்டிற்குள் வனத்திற்குள் நின்று வேட்டையாடி வெல்லுகின்ற ஒருவனாக போக வேண்டும் என்று போகின்ற இடத்தில் ரொம்ப முக்கியமான குறிப்பு, நான் ஏற்கனவே சொன்ன கிபி 7ஆம் நூற்றாண்டு கிட்டத்தட்ட 700 காலகட்டத்தில் மனிதனாக வாழ்ந்து கொண்டிருந்த மணிகண்டன் குடும்ப நெருக்கடியின் காரணமாக புலிப்பால் எடுப்பதற்காக சபரிமலையை நோக்கி சென்ற இடத்தில் அது 18 குன்றுகளால் சூழப்பட்ட மிக அடர்ந்த காடு வனப்பகுதி. அந்த வனப்பகுதிக்குள் செல்லுகின்ற பொழுது அவருக்கு துணையாக செல்லுகின்ற இடத்தில் வாவர்சாமி வந்தார் என்று இருப்பதை இன்றளவும் நாம் எந்த விதமான விவாதமும் இல்லாமல் ஏற்றுக்கொள்கிறோம். அந்த வாவர் என்பது பாபர் என்பதனுடைய மலையாள உச்சரிப்பு, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த வாவர் என்பவர் கிட்டத்தட்ட 700 என்று வருகின்ற ஆண்டு காலத்தில் வந்துவிட்டார் என்று சொன்னாலேயே மணிகண்டன் கடவுளின் அவதாரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட இடத்தில் அங்கே ஒரு இஸ்லாமியன் வந்து நிற்கிறான். அந்த இஸ்லாமியனுக்கு பெயர் பாபர் என்று சொல்றோம். அந்த பாபர் என்று சொல்லுகின்ற காரணத்தால் இஸ்லாமியனுடைய துணையோடு காட்டுக்கு சென்ற மணிகண்டன் அங்கிருக்கின்ற விலங்குகளை எல்லாம் மீறி, ஆபத்துகளை மீறி எல்லாவற்றையும் முடித்து கொண்டு புலிப்பாலோடு அந்த புலி மீதே ஏறி இங்கே வந்த பொழுது ஏற்கனவே மன்னருக்கு குழந்தை பிறந்துவிட்ட காரணத்தால் அவரை உள்ளே ஏற்பதில் பல சிக்கல்கள் வந்த காரணத்தால் தன்னுடைய நாட்டை துறந்து, மக்களை துறந்து, தன்னை வளர்த்தவர்களை துறந்து மீண்டும் அவர் காட்டிற்கு சென்று பிரம்மச்சாரியாக அவர் அமர்ந்து விடுகிறார் என்பதுதான் இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கின்ற வரலாறு. இந்த வரலாறு என்று சொல்வதை விட 7ஆம் நூற்றாண்டு என்று எப்படி நாம் அடையாளப்படுத்தி விட்டோமோ, அங்கே ஒரு இஸ்லாமியன் துணைவனாக, தூதுவனாக அல்லது நண்பனாக, உற்ற துணையாக வந்தான் என்பதை எப்படி ஏற்றுக்கொள்கிறோமோ அதை ஒத்துக்கொள்ளும் வண்ணமாக இன்றைக்கும் இஸ்லாமியர்கள் வெள்ளை துணிகளில் இருமுடி கட்டி கொண்டு ஐயப்பன் கோவிலுக்கு வருகின்ற பழக்கத்தை நம்மள பல பார்த்திருப்போம். அது மட்டுமில்லை, முதல்ல போறவங்க கிளம்புற இடத்துல இருக்க எரிமேலியில புறப்படும் போது எரிமேலியில் இருக்கின்ற மசூதிக்குள் சென்று விபூதியும் சந்தனமும் எடுத்துக்கொள்ளுகின்ற பழக்கம் எரிமேலியிலிருந்து இன்னும் தொடங்குது. பெரிய பாதை நடக்கிறவங்களாம் அங்கிருந்து ஆரம்பிப்பாங்க. அதை முடித்துவிட்டு கோயிலுக்குள்ள போய் வணங்கிட்டு திருப்பி வர்ற வழியில கோவிலுக்குள்ளேயே ஒரு சிறிய மசூதி இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கின்ற இடத்தில் இஸ்லாமிய பெரியவர்கள் அங்கே உட்கார்ந்து கொண்டு பிரசாதம் கொடுத்து கொண்டிருப்பதை திரும்பி வரும்போது 18ஆம் படியிலிருந்து இறங்கி வர்ற வழியில பார்த்தீங்கன்னா அந்த இடது பக்கமா அது வரும். அப்ப அந்த மசூதிங்கிற மரபு, இஸ்லாத்தினுடைய வழிபாடு என்பது இன்றைய அளவிலும் சபரிமலையில் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இத்தனை விஷயங்கள் இருக்கிற இடத்துல இந்த கோவிலுக்கு என்று வருகின்ற பொழுது இஸ்லாமியர்களுடைய தொடர்பை நான் முதல்ல முடிச்சிடறேன். ஏன்னா நான் இது கிட்டத்தட்ட 700ன்னு சொன்னேன். 700ன்னு சொல்லும் போது ஒட்டுமொத்த இந்தியாவில் முதலில் கட்டப்பட்ட மசூதி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொடுங்கலூர் பக்கத்தில் இருக்கின்ற திருச்சூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சிறிய இடத்தில் தான் இந்தியாவினுடைய முதல் மசூதி, அதுவும் கட்டப்பட்டது கிபி 629 என்று குறிப்புகள் காணப்படுகிறது. அந்த மசூதியை கட்டியவருடைய பெயர் மாலிக் பின் தினார் என்று இருக்கின்ற ஒருவர் அரேபியாவில் இருந்து புறப்பட்டு வந்த ஒரு மதபோதகர். அந்த மதபோதகர் இங்கு வருகின்ற இடத்தில் சேரமான் பெருமாள் என்று சொல்லப்படுகின்ற சேர மன்னன் சில ஆச்சரியங்களை அவருடைய மூலமாக அல்லது இந்த இடத்தில் நிகழ்ந்ததாக உணர்ந்து அந்த காலகட்டத்தில், அதாவது பாருங்க, இஸ்லாத்தினுடைய மொத்த காலகட்டம் 1400, இன்னைக்கு நம்ம 2000 இருக்கோம். அப்ப ஒரு குறிப்பு 629 பந்தளம் அரண்மனை பத்தி பேசுது. இன்னொரு குறிப்பு என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, 629
இந்த மசூதி கட்டின வருஷம் பந்தளம் வந்து 700 வருது. அப்போ இங்க ஒரு 100 வருடத்திற்கு முன்பாகவே மசூதி என்பது கேரளாவிற்குள் உள்ளே வந்து விடுகிறது. அப்ப 700 அங்க வர இடத்துல இந்த வாவர் சாமி ஐயப்பனோடு சென்று போனார் என்பதை ஒத்துக்கொள்ளுகின்ற அளவிற்கு அந்த குறிப்புகள் இருக்கு. இப்ப அந்த குறிப்புகள் இருக்கிற இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இன்னமும் பந்தளம் ஏன் விட்டு விடாமல் அங்க நிக்கிறதுக்கு ஒரு காரணம் சொன்னேன், வழியில நின்று சந்தனம் கொடுப்பாங்கன்னு சொன்னேன். ஆனால் ஒவ்வொரு வருடமும் ஐயப்பனுடைய சிறப்பு பூஜைகள் நடக்கின்ற இடத்தில் பந்தளம் அரண்மனையில் கொண்டு போய் வைக்கின்ற மணிகண்டனுடைய ஐயப்பனுடைய ஆபரணங்கள், திருவாபரணங்கள் என்று அவர்கள் சொல்லுகின்ற அத்தனை நகைகளும் இன்றைக்கும் வந்து பந்தளம் அரண்மனையில் வைக்கப்பட்டு அங்கிருந்து தான் பூஜைக்கு வருது. வரும்போது அந்த ஆபரணங்கள்லாம் எடுத்துட்டு போற இடத்துல வந்து மேல வந்து ஒரு கழுகு வந்து துணைக்கு வரும். அந்த கழுகு துணைக்கு வந்து பறந்துகிட்டே இருக்கின்றதெல்லாம் சொல்லி நம்பப்படுகின்ற மரபுகள் அது நடந்து கொண்டும் இருப்பதாக பார்த்தவர்கள் வந்து பேசுறாங்க. அப்போ பந்தளம் அரண்மனையோடு இருக்கின்ற தொடர்பு என்பது ஐயப்பனுக்கு இன்றைய காலகட்டம் வரையிலும் நிறுத்தப்படவில்லை. வாவர் வணக்கம் என்பது நிறுத்தப்படவில்லை. எரிமேலியில் இருக்கின்ற மசூதி வணக்கம் என்பது தொழுகை என்பதை விட வணக்கம் என்பது பிரேயர் என்பது நிறுத்தப்படவில்லை. ஆக இரண்டு மரபுகளுக்கும் இடையே இருக்கின்ற இணக்கம் என்பது இந்த நூற்றாண்டிலும் இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கும் உண்டான அல்லது மற்ற மதத்தினருக்கும் குறிப்பாக இந்து மதம் என்று நம்புகின்றவர்களுக்கு இருக்கின்ற ஒரு உணர்வாக இருக்கின்ற பொழுது அந்த மத ஒற்றுமையை பேசுகின்ற ஒன்றாக இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இப்போ இப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம வந்து அங்க என்ன வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது யாருக்கு உண்டான கடவுளாக இருந்தது? அது மலைவாழ் மக்களுடைய கடவுளாக இருந்தது, மலையில் இருப்பவர்களுடைய ஆதிகுடி மக்களுடைய கடவுளாக இருந்தது. அன்றைக்கு கேரளாவில் இருக்கின்ற நம்பூதிரிகளுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ அது எப்பொழுது கைமாறுகிறது என்று நாம் சென்று விவாதிப்பதை விட அது ஆதி குடிமக்களினுடைய வழிபாடாகவே இருந்த காரணத்தில் அந்த கோவில் கட்டப்பட்ட ஒரு இடம், அது நில அமைப்பு எல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஐயனார் கோவில்கள், கருத்தசாமி கோயில்கள், கருப்பசாமி கோயில்கள், முனீஸ்வரன் கோயில்கள்லாம் எப்படி ஊருக்கு வெளியே மிகப்பெரிய பிம்பங்களோடு, சிலைகளோடு, அருவாளோடு, மிகப்பெரிய மீசையோடு, உருட்டு விழிகளோடு இருக்குமோ, அங்கே இருக்கின்ற ஐயப்பன் என்பது அந்த காட்டுக்குள் கட்டப்பட்ட காலத்தில் இன்றைக்கு இருக்கின்ற 5 லோக சிலை கிடையாது. அந்த 5 பஞ்சலோக சிலையாக இல்லாமல் கற்களால் செய்யப்பட்ட கடவுள் வழிபாடுதான் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை எல்லோருமே ஒத்துக்கிறான்னு சொல்லும் போது நீங்க பாத்தீங்கன்னா, அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் நம்ம இப்படி யோசிப்போம். அது இருந்தது ஒரு அடர்ந்த காடு, போகிறதுக்கு வழி இல்லை. பொதுவாகவே தமிழ்நாட்டு மரபுகளில் நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த அடர்ந்த வனங்களுக்குள் இருக்கின்ற குலசாமி கோயில்கள் இருக்கின்ற இடத்தில் மாதவிடாய் வருகின்ற காலங்களில் பெண்கள் செல்லுகின்ற பழக்கம் இல்லை. அந்த காலத்தில் பெண்கள் வந்து மாதவிடாய் காரணமாக ஒதுக்கப்பட்டு வைத்திருந்த காரணத்தால் மாதவிடாய் காலங்களில் அவர்கள் வீட்டிற்குள்ளேயே விடைக்கத்தர பழக்கம் இல்லை, வெளியில உலக்க போட்டு படுக்க வைக்கிற பழக்கம் இருந்தது. ஆகவே எந்த விதமான கோவிலுக்கும் போகாத ஒரு காலத்தில் பெண்கள் அங்கேயும் போகக்கூடாது. ஒன்று, மிக நீண்ட பயணம்; இரண்டாவது, அடர்ந்த காடு; மூன்றாவது, அவர்களை அழைத்து சென்று வருவது என்பது அவ்வளவு பாதுகாப்பானதாக ஒன்றாக இல்லை என்பதற்காக சிறிய குழந்தைகளையும் வயது வந்த பெண்கள் மட்டும் போகலாம் என்பது மரபாக இருந்தது. பின்னால் வந்து அது விதிக்கப்பட்ட சட்டமாகவே மாறிடுச்சு. அந்த சட்டமாலாம் மாறின இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, ஐயப்பன் போற இடத்துல நீங்க வந்து பார்ப்பீங்க, அந்த கோயில் கட்டி இருக்கிற அமைப்பு பாருங்க. அவ்வளோ பெரிய காட்டுல நடு மத்தியில ஒரு வேலி என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிறிய பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கை தேர்ந்தெடுப்பதன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல தான் ஒரு சமமான நிலம் இருக்கிறது. அப்படி கட்டப்படுகின்ற கோவில் என்பது விலங்குகள் நுழையாத ஒன்றாக. ஏன்னா இவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாசத்துக்கு ஒரு வாட்டி திறக்கிற பிராக்டிஸ்ன்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர்ற காலத்தில் மீதி நாள் பூரா பூட்டி இருக்கும். இப்பெல்லாம் வந்து வருஷம் பூரா மக்கள் வந்து ஒவ்வொரு மாத பிறப்பும் வர காரணத்தால் வருட முழுமைக்கும் வந்து அங்கே ஒரு நம்பூதிரி வந்து மேல் சாந்தி என்று சொல்லப்படுகின்ற தலைமை குருக்கள் வந்து அங்கேயே தங்கியிருக்கின்ற அளவுக்குலாம் இப்போ வசதி இருக்குது. ஆனால் அதற்கு முன்னால் காலகட்டங்களில் அந்த பூஜை முடிஞ்ச உடனே பூட்டிட்டு கீழே வந்துடுவாங்க. விலங்குகள் வந்து உள்ளே போய் பூந்து அட்டகாசம் பண்ணக்கூடாது என்பதை விட அது சாதாரண ஒரு கூரை கொட்டகையாக இருந்து நம்முடைய குலதெய்வங்கள் எல்லாம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டடம் கட்டி கொண்டு எழுந்ததோ அப்படித்தான் அந்த கடவுளும் கட்டடத்தை கட்டி கொண்டு எழுகின்ற ஒரு இடத்துக்கு வந்து வராரு. அப்போ வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, எந்த இடத்துலையுமே வந்து அது அதிகமான நுழைவாயில்கள் இருக்காது. அந்த நுழைவாயில்கள் இருப்பதற்கு பதிலாக நம்முடைய கிராம தேவதைகளுக்கு எப்படி கருப்புசாமி, பெரிய கருப்பன், சின்ன கருப்பன் நம்ம சொல்றோமோ, அந்த மாதிரி அந்த பெரிய கருத்துசாமி, சின்ன கருத்துசாமி இருக்கிற இடத்துல தான் 18ஆம் படி ஏறும். அந்த 18ஆம் படி என்பது அவ்வளவு குறுகலாக இருப்பதற்கு காரணம், மனிதர்கள் மட்டுமே செல்ல முடியும், எந்த விலங்குகளும் ஏறி செல்லக்கூடாது, ஏறி செல்ல முடியாது என்பது பாதுகாப்பாக மிகப்பெரிய
காம்பவுண்ட் வால் என்று சொல்லப்படுகின்ற மதிர்ச்சுவர்களை கட்டி நடு மத்தியில் கடவுளை கொண்டு போய் வைத்துவிட்டு அங்கதான் சாங்டம் சாங்டோரம் என்று சொல்லப்படுகின்ற கருவறை இருக்கின்ற இடத்துல செல்வதற்குண்டான அந்த வழிபாதை என்பது மிக குறுகலாக அமைக்கப்பட்டதனுடைய முதல் காரணம், எந்த விதமான அப்ரோச்சும் விலங்குகளுக்கோ மற்றதுக்கோ இருக்கிறது ஒண்ணு. இரண்டாவது, நம்பிக்கையினுடைய அடிப்படையில் அந்த 18 படிகளை கடந்து போகின்ற பொழுது உங்களுக்கு எல்லா விதமான புண்ணியமும் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை உண்டு. பொதுவாக இந்து மதத்தில் ஒரு விமர்சனம் உண்டு. கடவுளிடம் சென்று தங்களுக்கு உண்டான நிலைமைகளை கூறுகின்ற பொழுது ஒரு கல்லு போய் கடவுளிடம் பேசுவதாக சில மரபுகளில் நம்ம படிச்சிருப்போம், விவாதத்தில் கேட்டிருப்பீங்க. ஒரே மலையிலிருந்து 2 இடத்துல கல்லடி வெட்டினாங்க, ஒன்று கடவுளாயிடுச்சு, ஒன்று படிக்கல் ஆயிடுச்சு என்று சொல்லுகின்ற பொழுது படிக்கட்டாக வந்த கல் பரமனிடம் சென்று, நான் படிக்கட்டாகவே நின்று கொண்டிருக்கிறேன், நீ நானும் ஒரே மலையில தான் இருந்தோம், ஒன்னாதானே வெட்டினாங்க, உன்னை கடவுள் ஆகிட்டாங்க, என்னை படியாகிட்டாங்கன்னு சொல்லும்போது கடவுள் சொன்னதாக, நீ படியாக இருந்து அவர்களை ஏற்றிக்கொண்டு என்னிடத்தில் கொண்டு வந்தால்தான் நான் கடவுளாக இருக்க முடியும், ஆகவே என்னை விடவும் புண்ணியம் உனக்கு அதிகம் என்று படிக்கட்டான கல்லை பார்த்து பரமன் சொன்னதாக சொல்லுகின்ற பதில்லாம் நிறைய இருக்கு நம்ம மரபுகள்ல. அப்போ அந்த கோவில் வந்துருச்சு. கோவில் வந்ததுக்கு பின்னாடி அதற்கு முன்னால் அங்க அது பூசாரிகளுடைய வழிபாட்டுக்குள் வந்ததா அல்லது நம்பூதிரிகளுடைய வழிபாட்டுக்குள் வந்ததான்னா பின்னாடி நம்ம யோசிக்க வேண்டிய விஷயங்கள். அப்படி இருந்த காலகட்டத்தில் 1950 வரைக்கும் அங்கே வைக்கப்பட்டிருந்தது என்பது கல்லால் செய்து வைக்கப்பட்ட ஒரு சிற்பம். அதற்கு அடுத்தது யாரென்றே தெரியாமல், என்ன நடந்தது என்று தெரியாமல் 1950ஆம் ஆண்டு ஐயப்பன் கோயில் தீக்கிரையாக்கப்பட்டது. தீக்கிரையாக்கப்பட்ட நேரத்தில் அங்கிருந்த சந்நிதியில் இருந்த அந்த கடவுள் உருவம் என்பது 27 துண்டுகளாக உடைக்கப்பட்டது, கதவுகள் துண்டு துண்டாக உடைத்து போடப்பட்டு விட்டது என்கின்ற செய்தியெல்லாம் இன்னைக்கு நீங்க தேடி போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்ப கடவுளே இல்லாத ஒரு இடத்தில் அன்றைக்கு நீதி கட்சியினுடைய ஒரு பிதாமகராக, ஒட்டுமொத்த மாகாணத்தினுடைய முதல்வராக இருந்த பி.டி. ராஜன் அவர்கள் இந்த சிலையை நாம் ஏன் இந்த கோயிலுக்கு கொடுக்க கூடாது என்று உருவாக்கி நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளையோடு கலந்து ஆலோசித்து சுவாமி மலையில ஒரு சிலை செய்யறாங்க. பஞ்சலோக சிலையை 2 செய்யறாங்க. பஞ்சலோக சிலையை 2 செஞ்சதுல ஒன்று மதுரையில் அவர்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கின்ற ஐயப்பன் கோவிலுக்குள் வைத்துவிட்டு இன்னொரு ஐயப்பன் சிலையை தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா ஊர்களில் இருக்கின்ற கோவில்களில் கொண்டு போய் வைத்து அதை ஒரு விழாவாக விமர்சையாக நடத்தி அதை கொண்டு போய் கேரளாவில் இருக்கின்ற ஐயப்பன் கோவிலில் பிரதிஷ்டை செய்தது என்பது யாராலும் மறுக்க முடியாத உண்மை. அது கல்லெழுத்துக்களில் பொறிக்கப்பட்ட ஒன்று. நம்ம 18ஆம் படி ஏறி போகிற இடத்துல வலதுபுறமும் இடதுபுறமும் இருக்கிற இடத்துல முன்னாடிலாம் போனவங்களுக்கு தெரியும், அதில் நிறைய அந்த கல்வெட்டுகள் இருக்கும். அந்த கல்வெட்டுகளில் இருக்கின்ற குறிப்புகளில் பி.டி. ராஜன் பற்றிய குறிப்புகள் இருந்ததாகவும், ஆனால் அதற்கு பின்னால் கோவிலுக்கு தங்க கூரை போடுகின்ற ஒரு இடத்துல அந்த தங்கை கூரை போடுகின்ற பொழுது படிக்கட்டுகளுக்கும் போடுகின்ற தங்க கூரை போடுகின்ற இடத்துல எழுதப்பட்ட வரலாறுகள் இருக்கு, இதை நீங்க மறைக்க வேண்டாம் என்று பி.டி.ஆர். பழனிவேல் தியாகராஜன் அவருடைய குடும்பத்திலிருந்து கேரள அரசாங்கத்திற்கு ஒரு கோரிக்கை போகுது. இந்த ஒரு காரணத்திற்காகவாது இதை மூட வேணாம் நீங்க அப்படின்னு சொன்ன பிற்பாடு அதை மூடிட்டு, அதுக்கு பிற்பாடு நீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலே போட்ட தங்க கூரை எல்லாவற்றையும் கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கிங்ஃபிஷர் மல்லையா. ஆனால் அவருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கின்ற இடத்தில் எந்த சிலை கொண்டு போய் வைக்கப்பட்டதோ, யார் வைத்தார்களோ அந்த பெயர் இல்லை என்பது ஒரு உண்மை. அப்ப அதுக்கு பிற்பாடு பல விஷயங்கள் வர இடத்துல அந்த மரபுகள் படி நீங்க பாருங்க. இங்க நான் ஒன்று சொன்னேன், எங்க குலதெய்வத்துல ஒரு பெண் இருக்கும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி சபரிமலையில பார்த்தீங்கன்னா நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதாகவே ஒரு பெண் தெய்வம் காத்திருக்கிறது என்பதும் சபரிமலையில் அவர் பக்கத்திலேயே அமர்ந்திருக்கின்ற இடத்தில் ஐயப்பன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, நான் இங்கே பிரம்மச்சரிய விரதத்தில் இருக்கின்ற காரணத்தால் நான் திருமணம் செய்து கொள்வது என்பது இப்பொழுதைக்கு முடியாத ஒன்று. அப்படி இருக்கிற சூழ்நிலையில என்றைக்கு ஒரு கன்னிசாமி வரவில்லையோ, அந்த கன்னிசாமி வராத காலத்தில் அன்றைக்கு நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று உறுதிமொழி அளித்து அவர் மாளிகாபுரத்தில் அமர்ந்து கொண்டு காத்திருப்பதாகவும், ஆனால் கன்னிசாமி வந்துவிட்டேன் என்று சொல்வதை உறுதிப்படுத்துவதற்கு ஒரு இடத்துல எல்லாரும் ஒரு அம்பு குத்துவாங்க. அந்த அம்பு குத்துறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துக்கு QR கோடு இருந்துச்சுங்க, அப்பதான் புரியும். இன்னைக்கு ஒரு கன்னிசாமி வந்துருச்சுன்ற ஒரு அடையாளம். அப்ப அந்த கன்னிசாமி வந்துருச்சுன்ற ஒரே காரணத்திற்காகவே நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது, மீண்டும் காத்திருக்க அப்படி என்ற செய்திகளை அங்கே இருக்கின்ற அம்மனுக்கு ஐயப்பன் சொல்லிவிட்டு
தன்னுடைய பிரம்மச்சாரிய விரதத்தை அவர் தொடர்வதாக நம்பப்படுகின்ற ஒன்றை நான் எப்படி பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த 3-4 கூறுகள் வந்து சொன்னேன். போகிற இடத்துல இருக்கிற கோயிலோட அமைப்பு, எங்கேருந்து அதுக்கு செல போச்சு, 1950 வரைக்கும் அங்கே போகிறதுக்கு ஆளே இல்லை. நானே 80-84 போகும்போது ஒரு 4-5 பேர் தான் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து திருவண்ணாமலை எப்படி இருக்கோ அந்த மாதிரி லட்சக்கணக்கான பேர் வராங்க. அந்த லட்சக்கணக்கான பேர் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடுமையான விரதம், 48 நாள் விரதம், பாயில தூங்கணும், தாம்பத்திய உறவுகள் கொள்ளக்கூடாது, மதுபானம் அருந்தக்கூடாது, இது இருக்கின்ற பல கட்டுப்பாடுகளை பின்பற்றுவதற்காக உருவான கூட்டம் வந்து அங்கே போய் சேருதுன்னு ஒன்று. ரெண்டாவது, எப்பவும் போல திரைப்படத்துக்கு வந்து அதில் ஒரு வேலை இருக்குது. நான் சொன்ன மாதிரி அங்கே பிடிஆர் குடும்பத்தோடு வந்து நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை அவர்கள் வந்து கலந்தாலோசித்து அந்த கடவுளை உருவாக்கி கொடுத்து அனுப்பியது ஒன்று. ரெண்டாவது, ஐயப்பன் சரின்னு சொல்லிட்டு எல்லா இடங்கள்லையும் வந்து ஒரு நாடகம் போட்டு ஐயப்பன் கதையை பேசுகிறாரு. அப்புறம் சினிமாவில் இருக்கின்ற எல்லோரையும் அழைத்து கொண்டு செல்வதற்கு, நான் இப்போ திருவண்ணாமலைக்கு ரஜினிகாந்த், இளையராஜெல்லாம் சொன்ன மாதிரி, நம்பியார் என்ன பண்ணுறாரு, தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை நடிகர்களையும் இருமுடி போட்டு கருப்பு வேட்டி கட்டி கூட்டு போகிறாரு. கூட்டு போகும்போது அது வடநாடு வரைக்கும் போய் அமிதாப் பச்சன்லாம் வந்து போகிற அளவுக்கெல்லாம் ஒரு பெரிய ஈர்ப்பு வந்துருச்சு. இன்றைக்கி அமெரிக்கா போன்ற பல நாடுகளில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஐயப்பன் கோயில் கட்டிக்கிட்டு 48 நாள் விரதம் வந்து எல்லாத்தையுமே வந்து அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது இவ்வளவு கூட்டத்தையும் உண்டாக்கி கொடுப்பதற்கு ஐயப்பன், சுவாமி ஐயப்பன் அப்படின்னு ஒரு படம் வருது. அந்த சுவாமி ஐயப்பன் படம் வந்து அதில் இருக்கின்ற பாடல்கள், அது சொன்ன கதை, அந்த கதையில் வந்து என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, இவர் மனிதனாக பிறப்பதற்கு முன்னால் மகிஷாசுர மர்தினியை வதம் செய்வதற்கு வருகின்ற பொழுது மோகினி அவதாரம் எடுத்து வந்த விஷ்ணுவும் சிவனும் ஒன்றாக இணைந்து ஐயப்பன் பெற்றெடுக்கப்பட்டார் என்பது முந்தைய மரபென்றும், இப்பொழுது மனிதனாக பிறந்த பொழுது அவர் மணிகண்டனாக பிறந்து ஐயப்பனாக மாறி வாவர்சாமியோடு வந்து இந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிறார் என்று வருகின்ற போது, மணிகண்டன் மனிதனாகவே பார்க்கப்பட்டு கடவுளாக்கப்பட்ட வடிவம் அப்படின்றத நம்ம ஒத்துக்கணும். அந்த இடத்தில் இருக்கின்ற அந்த சமய நல்லிணக்கம், மத நல்லிணக்கம் என்பது ஏன் இன்று மக்களை கூறு போடுகின்ற ஒன்றாக இருக்குது? இதான் என்னுடைய கேள்வி மெயினா. இப்போ அப்ப நம்முடைய மரபுகள்ல எங்க இருக்கிற ஐயனார் கோயிலாக இருந்தாலும், குலதெய்வங்கள் வழிபடுகின்ற இடங்களாக இருந்தாலும், அங்கு நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளிலும் அவங்க வர்றாங்கயே இல்லையோ, அதை வந்து அவர்கள் தடுப்பதும் இல்லை, அதற்குண்டான உதவிகளை செய்பவர்களாகவும் மற்றும் மாற்று மதத்தவர்கள் இருக்கிறாங்கன்றதை நம்ம ஒத்துக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கின்ற எத்தனை கடவுள்களை நீங்க பார்த்தீங்கன்னாலும், இந்த பெண்கள் போகாததுக்கும் ஒரு காரணம் சொல்லிட்டேன். அந்த பெண்கள் போகாத காரணத்தால் இன்றைக்கு வந்து சம உரிமை பேசுகின்ற இடத்துல எல்லா பெண்களும் அந்த இடத்திற்கு போக வேண்டும் என்பதற்காக வழக்கு தொடுக்கப்படுகிறது. அப்படி தொடரப்பட்ட ஒரு வழக்கு 3 கோயிலில் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. ஒன்று மகாராஷ்டிராவில் இருக்க சனி சிக்னாப்பூர், இன்னொன்று பாம்பேல இருக்க ஒரு தர்கா, 3வது வந்து ஐயப்பன் கோயில். திருப்தி தேசாய் என்ற பெண் போட்ட வழக்கில் பூனா பக்கத்தில் இருக்கின்ற சனி சிக்னாப்பூர் கோயிலுக்கும் இதே காரணத்தை காட்டி 400 ஆண்டுகளாக பெண்கள் அனுமதிக்கப்படாத ஒரு இடத்தில் ஒரு உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்து எல்லா இடங்களுக்கும் பெண்கள் சமமாக போகலாம் என்று சொன்னதற்கு பின்னால் சனி சிக்னாப்பூர் இன்றைக்கு பெண்களுக்கு கோவிலை திறந்து விட்டுவிட்டது. அந்த பாம்பேயில் இருக்கின்ற ஒரு தர்காவும் வந்து அந்த கோவிலை திறந்து விட்டுவிட்டது. ஆனால் சபரிமலையில் இன்றைய வரையிலும் பெண்கள் அனுமதிக்கப்படவில்லை. அதே திருப்தி தேசாய் உள்ளே வந்தபோது கொச்சியில் இருக்கின்ற விமான நிலையத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டு அவர் மும்பைக்கு திருப்பி அனுப்பப்பட்டு விட்டார். அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கான்ட்ரவர்சி சர்ச்சைகளின் காரணமாக யாரும் இன்னைக்கும் வந்து அந்த முயற்சி எடுக்கல. 2-3 பேர் எடுத்தாங்க, அவங்கெல்லாம் கைது செய்யப்பட்டாங்க. நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கின்ற காலத்தில் அந்த ஃபுல் பெஞ்ச் என்று சொல்லப்படுகின்ற உச்ச நீதிமன்றம் வந்து எந்த தடை இல்லை என்று சொன்னாலும் ஒரே ஒரு பெண் நீதிபதி அதை ஏற்க முடியாதுன்னு சொன்னார். ஆனால் அரசாங்கம் அதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்யாத ஒரு காலகட்டத்தில், அதுக்கு முன்னாடி கர்நாடகாவிலேருந்து வந்த ஒரு நடிகை நான் உள்ளே போனேன், தொட்டேன், கும்பிட்டேன் அப்படின்லாம் நிறைய பதிவு பண்ணியிருக்காங்க. இப்படி எல்லாத்தையும் உருவாக்கிட்டு இருக்கிற இடத்துல நான் கொண்டு வருகின்ற செய்தி என்ன என்பது, முதல்ல கோவிலுக்குள்ள இருக்கின்ற சிலையை சொன்னோம், எப்படி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள அது வந்ததுன்னு சொன்னோம், இந்த வழிபாட்டு முறைகள் எப்படிலாம் மாறிச்சுன்னு சொன்னோம், இது எப்படி வந்து ஐயப்பன் சரீரமாக இருந்ததுன்னு சொன்னோம், சுவாமி ஐயப்பன் என்ன காரணமாக இருந்ததுன்னு சொன்னோம். ஆனால் ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி போகின்ற பொழுது அந்த இஸ்லாம் என்பது முதலில் சேரமான் கட்டிய மசூதி கேரளாவிற்குள் வருகின்றதற்கு முன்னாலேயே மாலிக் வந்து மதம் பரப்புவதற்கு வந்தவர். அந்த சேரமான் வந்து நபிகள் நாயகத்தை வந்து சந்திக்க விரும்புவதாகவும், அப்படி விருப்பத்தின் காரணமாக மெக்காவிற்கு சென்று அவரை சென்று சந்தித்து விட்டதற்கு பின்னால் அவரே இஸ்லாத்திற்கு மாறி கேரளாவிற்கு வந்ததாகவும் பல இடங்களில் குறிப்புகள் காணப்படுகிறது. அப்படி ஒரு சமய நல்லிணக்கமாக உருவான ஒரு இடத்தில் இன்னைக்கு வந்து என்ன பண்றோம் நீங்க பார்த்தீங்கன்னா, அதே கோவிலுக்குள் இருக்கின்ற மேல்சாந்தி அங்க இருக்கின்ற கதவுகளை எல்லாம் திருடுவதற்கு காரணமாக இருந்தார்.
உள்ளே இருக்கின்ற தங்க தகடுகளுக்கு முலாம் பூச வேண்டும் என்பதற்காக சென்னைக்கு கொண்டு வந்த இடத்தில் 4 கோடி 5 கோடி திருடப்பட்டு விட்டது என்றெல்லாம் புகார்கள் வந்தாலும் கூட இதனுடைய அத்தனை குற்றச்சாட்டுகளையும் கடந்து கடவுள் அவருடைய வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார். மக்கள் அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நான் சொல்ல வந்த செய்தி என்ன நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கின்ற எந்த கோவிலுக்கு நீங்க போனீங்கன்னாலும் நான் சொன்ன அத்தனை மரபுகளும் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு முனீஸ்வரன் நீங்க எடுத்தீங்கன்னா அந்த இடத்துல ஆடோ அல்லது கோழியோ பலி கொடுக்கின்ற மரபு இன்னைக்கு நமக்கு உண்டு. அந்த பலி கொடுக்கின்ற மரபு என்பது அவன் தனது நன்றி கடனாக கடவுளுக்கு செலுத்துகின்ற காணிக்கையாக முனீஸ்வரனுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒண்ணுதான் முனியாண்டி விலாசன்றதையே எவ்வளவு பெருசா கொண்டு வந்திருக்கின்றது உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த முனீஸ்வரன் என்பவன் ரத்தம் வேண்டுபவனாக இருந்தாலும், பலியாடுகள் வேண்டும் என்று நினைப்பவனாக இருந்தாலும், பூசாரிகளும் பண்டாரங்களும் மட்டுமே வழிபட்டு கொண்டிருந்த இடத்தில், அவர்கள் வழிபாடுகளை செய்து கொண்டிருந்த ஒரு இடத்தில் இன்றைக்கு மாற்று ஏற்பாடுகள், மாற்று வணங்குகின்ற முறைகள் எல்லாம் வந்த இடத்திலும் கூட நாம் நமது தொன்மத்தையும் மரபையும் அது எது தொடர்பானது எது சார்ந்தது என்று தெரியாமலேயே மந்தைகளாக போய் வந்து கொண்டிருக்கிறோம் என்றதான் ரொம்ப முக்கியமான செய்தி. நீங்க ஏன் போறீங்கன்னு நான் சொல்ல, போகாதீங்கன்னு சொல்லல, நானே போயிட்டு வந்தேன்னு சொல்றேன். அப்ப நாம் நினைவில் கொள்ள வேண்டியது, நீங்க எத்தனை நீங்க ஆராய்ச்சிகளை நீங்க போய் விக்கிபீடியாவில் படித்தாலும் சரி, கூகுளில் படித்தாலும் சரி, பண்பாட்டியல் நாட்டாரியல் மரபுகள், ஆதிகாலத்து குடிமக்கள் மரபுகள் என்று எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கூட அந்த ஆராய்ச்சி கட்டுரைக்குள்ள உள்ள போகாம, இப்போ ஆசிவகம் போனீங்கன்னா அதுல ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கும். ஐயனாரா ஐயப்பனான்னு, ஆசிவக வழிபாடு வேற, கௌமார வழிபாடு வேற என்று பல தத்துவ விசாரங்கள் இருக்கின்ற ஒரு இடத்துல நடைமுறையில் இருக்கின்ற வழிபாடுகளை கொண்டு பார்க்கின்ற பொழுது, நடைமுறையில் இருக்கின்ற வரலாறுகளை பார்க்கின்ற பொழுது, நடைமுறையில் இருக்கின்ற சான்றுகளையும் குறிப்புகளையும் கொண்டு பார்க்கின்ற பொழுது என்னுடைய உள்ளுணர்வுக்குள் எப்பொழுதெல்லாம் நான் அதை பற்றி நினைக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் என் நினைவுக்குள் வந்து செல்வது என்னுடைய நாட்டார் வழிபாட்டில் இருக்கின்ற என் ஐயனார் என்று சொன்னுடைய நீட்சி அந்த இடத்தில் இருப்பதாக நான் உணர்ந்ததால் தான் ஒரு 30 வருட பயணத்தை நாங்கள் பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணது முக்கியமல்ல, ஒவ்வொரு முறை போகின்ற போதும் நான் உணர்வது என்னன்னு கேட்டீங்கன்னா அதில் இருக்கின்ற ஒற்றுமைகள். அப்ப அந்த காலகட்டம்னு வரும்போது இங்க ஒரு 629வது ஆண்டிலேயே சேரமான் பெருமாள் கட்டிய அந்த மசூதி வந்துவிட்டது என்று சொன்னால் பந்தள மகாராஜா 7ஆம் நூற்றாண்டில் வந்தார் என்பதற்கு அது சரியாக இருக்கிறது. 7ஆம் நூற்றாண்டில் இருந்த மணிகண்டன் காட்டிற்கு சென்ற பொழுது தன்னுடைய இஸ்லாமிய சகோதரனை துணையாக அழைத்து கொண்டு போனான் என்கின்ற சான்றும் ஏற்புடையதாக இருக்கிறது. அந்த மரபுகள் இல்லைன்னு சொன்னா இந்த எரிமேலையும் அங்க உள்ள இருக்கிற மசூதிக்கு முன்னான வேலை இல்லைன்றதை இன்றைக்கும் நம் கண் முன்னாடி நிற்கிற சாட்சியமாக இருக்கிறது. அப்படி எல்லாமே இருந்துகிட்டு இருக்கிற இடத்துல இப்ப நமக்கு உணர வேண்டியது என்ன? நாம் உணர வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, கடவுள் யாருக்கு சொந்தன்றது முக்கியம் இல்லை, எங்க இருந்தான்றது முக்கியம் இல்லை, எந்த மரபுகள்ன்றது பார்க்கின்ற பொழுது தமிழ் தொன்மத்தினுடைய மரபுகள், தமிழ் தொன்மத்தினுடைய பண்பாட்டு கூறுகள் அந்த இடத்துல புதைந்து போய் மட்டுமல்ல நிலைத்து நிற்கிறது அப்படின்றதான் என்னுடைய செய்தி. ஆகவே அது கேரளாவிற்கு கோடிகளை கொட்டி கொட்டி கொடுத்து கொண்டிருந்தாலும் கூட இங்கிருக்கின்ற நம்முடைய குலதெய்வங்களுக்கு நாம் செய்ய வேண்டியவற்றை, நாம் இந்த கடவுள்களை போற்ற வேண்டிய இடத்தில் இவர்களுக்கும் உண்டான செலவுகளை எல்லாம் செய்கின்ற பொழுது நம்முடைய மரபுகளும் தொன்மங்களும் எந்த அளவிற்கும் எந்த காலத்திற்கும் பின்பற்றப்படுகின்ற ஒன்று என்பதை விட நம்முடைய வரலாற்றினுடைய வழிபாட்டு முறைகள் மட்டுமல்லாமல் அதனுடைய வழித்தோன்றல்களாக இருக்கின்ற நாம் சரியான பாதையில் செல்வதற்கு உண்டான ஒரு கருத்தாக இருக்கின்றதுதான் என்னுடைய இந்த பதிவு. ஆகவே நம்முடைய உறவுகளே, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்னவென்று கேட்டால், 1000 விமர்சனங்களை நாம் பார்த்து கொண்டிருந்தாலும் உலகம் முழுமையும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற மத சண்டைகளையும் கடவுளின் பேரால் நடந்து கொண்டிருக்கின்ற சண்டைகளையும் பார்க்கின்ற பொழுது தமிழ்நாடு, தமிழ் மரபுகள் சார்ந்த கடவுள்கள் என்பவர்கள் எப்படி எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற இடத்தில் இருந்தார்கள் என்ற காரணத்தால் தான் வாவர் இன்றைக்கும் தொழப்படுகிறார் என்பதும், இப்போ நம்ம வேளாங்கண்ணிக்கு செல்லுகின்ற தமிழர்கள் மாதாவிற்கு விளக்கேற்றுகின்ற பழக்கத்தை வைத்துக் கொண்டிருந்தாலும் இந்துக்கள் இருக்கின்ற இடத்தில், அவர்களுக்கு வருகின்ற இடத்தில் எங்கே நீங்க பார்த்தீங்கன்னாலும் தமிழ்நாடு என்பது எல்லா கடவுள்களையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் தான் மதங்களை எல்லாம் கடந்து மனிதம் என்பதுதான் மதம் என்பதை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு இடமாக தமிழ்நாடு விளங்குகிறது. அதுதான் தமிழ்நாட்டின் பெருமை, தமிழுடைய பெருமை. நான் சொன்னது, நாகூர் தர்காவுக்கு போனாலும் வாங்க போலாம், வேளாங்கண்ணிக்கு போனாலும் வாங்க போலாம், கிறிஸ்தவர்களும் வருவார்கள், இஸ்லாமியர்களும் வருவார்கள். எங்களுக்கு எல்லா கோவிலும் ஒன்று, எல்லா கடவுளும் ஒன்று என்பதை விட எங்களுக்கு எல்லோரும் மனிதர்கள்,
நாங்கள் சகோதரர்கள் என்பதை நிரூபிக்கின்ற இடமாகத்தான் தமிழ்நாடு என்றைக்கும் நிலைத்திருக்கும் என்பதுதான் இதனுடைய செய்தி. மீண்டும் பயணிப்போம், தமிழாவோம், தமிழாய் வாழ்வோம். நன்றி.